ஹாய், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டி அரே பார்ட் 2. ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் அரே அது வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ எல்லாமே கூட பேசிக்ஸ் தான். ஸோ இது கூட பார்க்க ஈஸியாக தான் இருக்கு. நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சா சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க ரிமைனிங் இருக்கிற ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுவோம். கைஸ், மேக்கை வீட்டிலே விட்டு வந்துட்டு அதில் எவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மெர்ஜ் டு அரேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அரே மெர்ஜ் பண்ணுறது. இப்போ வந்துட்டு 10, 20, 30, 14 இருக்குல்ல, இது கூட வந்து மெர்ஜ் பண்ணுறது. நம்ம இதை வந்து ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் டூன்னு ஒரு இது இருக்கும்ல, ஆட் டு ஸ்ட்ரிங் அந்த மாதிரி அரேஸ் டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கூட ஆட் பண்ணலாம். இதில் நிறைய மெத்தடும் கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் பாருங்கள், இந்த மாதிரி கன்கார்டினேஷன்லாம் போட்டு வளன்னு இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக இதை பாருங்கள், ஈஸியாக ஆட் பண்ணோமா அப்படியே வந்து இது பண்ணுறோம் பாருங்கள். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 வருதாடா. ஸோ அவ்வளோதான். மேக் இருந்துச்சுன்னா மஜாவாக இருக்கும் கைஸ். இஷ்டத்துக்கு அப்படியே ஷேர் பண்ணலாம். இது ஷேரே ஆகாது. நான் ஆல்ரெடி வச்சிட்டேன் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு. பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை. ஐ மீன் ஷேர் ஆகலை, இன்னும் அப்படியே சுற்றின்னு கிடக்குது. நான் டெலிகிராமில் அனுப்பிச்சு இது பண்ணுறதாரு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அரேவும் ஈக்குவலாக இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூஸாக இருக்கணும். டிஃபராக இருந்தால் ஃபால்ஸ்னு பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஈக்குவல். ஸோ இங்கே பாருங்கள், ஈக்குவல் நாட் ஈக்குவல் தான். ஸோ இது எல்லா வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதாவது ஈக்குவல். இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். 2 இதுவுமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். அதாவது இந்த 61, 10, 25லாம் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதால். அண்ட் ரிமூவ் ஆல் அக்கரன்ஸ் எலமெண்ட் நிறையா. ஓகேங்க, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீ 3 வந்து ரிமூவ் பண்ணுன்னா இங்கே இருக்கிற எல்லா 3யும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ வந்து செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வேல்யூ வந்து இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, அந்த வேல்யூ வந்து வந்துச்சுன்னா அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மற்ற வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிட்டு எனக்கு ஃபைனல் ஸ்ட்ரிங்காக கொடு அப்படின்றது தான் எங்கள் கதை. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வருது. ஸோ இங்கே இருக்கிற 3 போய்டும், 9 வரும், 2 வரும், இந்த 3 போய்டும், 1 வரும், 7 வரும், 2 வரும், இந்த 3 வராது, 5 வரும். அவ்வளோதான். தென் ஃபைன் காமன் அரே எலமெண்ட்ஸா. ஸோ இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா? எஸ், ஈக்குவல். ஸோ இதில் வந்து ஆர்டிகல் சேமாக இருக்குது, ஜிக்ஸி. இதுக்கு வந்து நம்ம ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோங்க. ஐ மீன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது பாருங்கள், இதில் எதெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்றோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிகலும் ஈக்குவலாக இருக்கும், ஜிக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதில் ஜிக்ஸ் ஃபாரா? ஸோ ஓகே. ஸோ இதில் 2த்துலேயுமே ஜிக்ஸ் காமனாக இருக்குது, ஃபார் இருக்குது, ஜிக்ஸ் இருக்குது. எல்லா எலமெண்ட்டையும் காப்பி பண்ணோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அரேவும் எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஏ இருக்கா, அந்த எலமெண்ட் வந்து எனக்கு பியில் காப்பி பண்ணி கொடு அப்படின்றாங்க. 383 வந்திருக்கா, அது அப்படியே பியில் வருது. ஏன்னா அந்த இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம்ல. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரே ரொட்டேஷன். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே லீட் கோட்லேயே கூட போட்டிருப்பேன். ஸோ அதாவது ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு அந்த வேல்யூ கற்றுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே வந்து கேஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ரொட்டேஷன் பண்ணணுமோ அந்த ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ இங்கே 1 2 3 4 5 6 7 வரைக்கும் எடுத்துருக்காங்களே, இங்கே 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண வந்திருக்கு. ஸோ அதுபடி ரொட்டேட் ஆகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 1 2ன்னு வரும். ஸோ அவ்வளோதான், இதோட 1D அரே முடிஞ்சுது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2D அரே, அதுவும் இந்த மாதிரி தான் போடணும். ஸோ நாளைக்கு பார்ப்போம். ஸோ அதை தான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ